எஸ். ஜானகி சாதாரண பெண்ணிலிருந்து இந்தியாவின் இசை ராணியாக உயர்ந்த உண்மை கதை. வணக்கம் நண்பர்களே. இந்திய திரையிசை உலகில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி பல தலைமுறைகளின் மனதை வென்ற ஒரு குரல் என்றால் அது எஸ். ஜானகி அவர்களுடையது. ஆனால் இவ்வளவு பெரிய சாதனைகளுக்கு பின்னால் இருந்த போராட்டம் என்ன? எப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சிறுமி இந்தியாவின் மிகச் சிறந்த பின்னணி பாடகிகளில் ஒருவராக உயர்ந்தார்? இன்றைய வீடியோவில் அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். எஸ். ஜானகி அவர்கள் 1938 ஏப்ரல் 23 அன்று ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே அவருக்கு இசையின் மீது அளவற்ற ஆர்வம் இருந்தது. எந்த பெரிய இசை பள்ளியிலும் நீண்ட காலம் படிக்காமல் தொடர்ந்து பயிற்சி செய்து தனது திறமையை வளர்த்து கொண்டார். அந்த காலத்தில் ஒரு பெண் சினிமாவில் பாடகியாக வருவது எளிதான விஷயம் அல்ல. இருந்தாலும் தனது கனவை விடாமல் வாய்ப்புகளை தேடி சென்னை வந்தார். ஆரம்பத்தில் பல இசையமைப்பாளர்களை சந்தித்தார். பல இடங்களில் காத்திருந்தார். சில வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. இறுதியாக இசையமைப்பாளர் பெண்டியாலா நாகேஸ்வர ராவ் அவர்களின் இசையில் முதல் முக்கிய வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு மெதுவாக தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் பாட ஆரம்பித்தார். தமிழில் எம். எஸ். விஸ்வநாதன், பின்னர் இளையராஜா, அதன் பிறகு ஏ. ஆர். ரஹ்மான் உள்ளிட்ட பல முன்னணி இசையமைப்பாளர்களுடன் இணைந்து எண்ணற்ற வெற்றி பாடல்களை வழங்கினார். எஸ். ஜானகியின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் எந்த உணர்ச்சியையும் தனது குரலில் உயிர்ப்பிக்க முடிந்தது. காதல், சோகம், மகிழ்ச்சி, தாய்மை, பக்தி, கிராமிய பாடல்கள், மேற்கத்திய பாணி, எந்த வகை பாடலாக இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி குரலை மாற்றி பாடும் திறமை அவரிடம் இருந்தது. அதனால்தான் ரசிகர்கள் அவரை குயில் குரல் என்று அன்புடன் அழைத்தனர். அவர் 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். அவரது பாடல்களின் எண்ணிக்கை குறித்து பல்வேறு மதிப்பீடுகள் உள்ளன. பொதுவாக 20,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியதாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய அரசின் தேசிய திரைப்பட விருதை 4 முறை வென்றுள்ளார். பல மாநில அரசுகளின் சிறந்த பாடகி விருதுகளையும் பெற்றுள்ளார். 2013ஆம் ஆண்டு அவருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த விருதை அவர் ஏற்க மறுத்தார். தனது நீண்ட கால இசை பயணத்திற்கு இந்த அங்கீகாரம் மிகவும் தாமதமாக வழங்கப்பட்டதாக அவர் கூறியதாக அப்போது செய்திகள் வெளியாகின. இந்த முடிவு நாடு முழுவதும் பேசப்பட்டது. பல ஆண்டுகள் இசைத்துறையில் உச்சத்தில் இருந்தாலும் எஸ். ஜானகி மிகவும் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். விளம்பர வெளிச்சத்தை விட இசைக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். 2016ஆம் ஆண்டில் நேரடி இசை நிகழ்ச்சிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். ஆனால் அவர் பாடிய பாடல்கள் இன்று வரை புதிய தலைமுறையினராலும் ரசிக்கப்படுகின்றன. இளையராஜா இசையில் அவர் பாடிய ஏராளமான பாடல்கள் இன்றும் காலத்தால் அழியாத இசைச் செல்வங்களாக இருக்கின்றன. அதேபோல் பல மொழிகளில் அவர் உருவாக்கிய இசை பயணம் இந்திய திரையிசை வரலாற்றில் தனி இடத்தை பெற்றுள்ளது. ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த பெண் தனது உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் இசை மீதான காதலால் இந்தியாவின் மிகச் சிறந்த பின்னணி பாடகிகளில் ஒருவராக உயர்ந்தார் என்பதே எஸ். ஜானகியின் வாழ்க்கை சொல்லும் மிகப்பெரிய பாடம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இதுபோன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதையுடன் சந்திப்போம்.